அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் நீங்களே அந்த ஆலயம், இந்த காரியத்தை குறித்து 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா, யோபு 33ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம், இங்கே 33:4 யோபுல என்ன சொல்றாருன்னா, தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா, முதலாவது தேவன் சிருஷ்டிக்கும் போது தம்முடைய ஆவியினாலும் நமக்கு ஆவியை கொடுத்தார், உயிர், சுவாசம். இந்த சுவாசம் முதலாம் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷனுக்கு ஆவி, ஆத்மா உண்டு, சரீரம் கிடையாது. ஏனென்றால் சரீரம் இது மூன்றும் ஒன்று கூடியாக தேவ சாயலாகவே, ஒருவரும் காணக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறார், அவருடைய சாயலாக அதுக்கும் சரீரம் இல்லை. அதே பார்த்தீங்கன்னா அது பரலோக சாயல். இப்போ பூமியின் சாயலாக பார்த்தீங்கன்னா அதே யோபு 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், இதோ உம்மை போல நானும் தேவனால் உண்டானவன், நானும் மண்ணினாலே உருவாக்கப்பட்டவன். இந்த மண்ணினால உருவாக்கப்பட்ட போது பார்த்தீங்கன்னா அது பூமியுடைய சாயல். அப்பொழுதும் தேவன் பரிசுத்தமாக தான் சிருஷ்டிக்கும் போதும் சரி, மண்ணினால் உண்டாக்கும் போதும் சரி, அப்பொழுதும் அவன் பரிசுத்தவான் தான். அவனிடத்தில் பார்த்தீங்கன்னா உண்டாக்கப்பட்ட ஒரு மனுஷனிடத்தில் உருவம் இல்லை. அவன் மண்ணினால் உண்டாக்கப்பட்டாலும் அவனிடத்திற்கு உருவம் எப்படியாக இருந்தானா ஆவிக்குள்ளாக தான் இருந்தது. அவனுக்கு அடையாளமாக தான் அந்த மண்ணினால் உருவம் கொடுக்கப்பட்டது. அந்த உருவத்தை அதே ஆவிக்குள்ளாக மனுஷர்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். இப்போ இப்படிப்பட்ட இந்த மண்ணினால் உருவாக்கப்பட்ட மனுஷன் உலகமான காரியத்தில் விழுந்தான். ஏவாள் முதலாக வஞ்சிக்கப்பட்டால் அதன் மூலியமாக ஆதாமும். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆவியான மனுஷன் பாவத்தில் விழுந்து விட்டான். ஆனாலும் தேவன் அவன் மீது இரட்சிப்பின் வஸ்திரம், அவன் அதிலிருந்து விடுதலை ஆக வேண்டும் என்பதற்காக தான் இரட்சிப்பின் வஸ்திரமாக இந்த தோல் ஆடைகளை, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் தோளான ஆடைகளை, அது இந்த ஆடைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற நம்ம தோளான இது வஸ்திரமாக தான் கொடுத்தார். இது வஸ்திரம், இரட்சிப்பின் வஸ்திரம். அவன் மீண்டுமாக அவன் விடுதலையாகி தேவன் சிருஷ்டித்த அதே ஆவிக்குரிய ஒரு மனுஷனாக மாறணும். அதுக்காக இரட்சிப்பின் வஸ்திரமாகத்தான் இது கொடுத்தார். இந்த இரட்சிப்பின் வஸ்திரம் என்னவானதென்றால், நாம் விழுந்த ஆதாம் ஏவாளுடைய காரியத்தின்படி இந்த உலகத்திலுடைய காரியத்தை தேவனுடைய கீழ்ப்படியாமல் நாம் விழுந்ததுனால என்ன ஆச்சுன்னா உலகம் ஆளுகை செய்ய தொடங்கிச்சு. அந்த உலகம் ஆளுகை செய்ய தொடங்கினால என்ன ஆச்சுன்னா இந்த இரட்சிப்பின் வஸ்திரமாகிய இந்த தோலை உலகம் மாமிசத்தின் வஸ்திரமாக்கினது. அது இச்சையான எல்லா காரியத்தையும், உலகத்துக்குடைய எல்லா காரியத்தையும் நம்மை கொண்டு நடப்பிக்கும்படியாக பாவத்திலிருந்து முழுமையாக நம்ம ஆளுகை செய்து இரட்சிப்பின் வஸ்திரத்தை மாமிசத்தின் வஸ்திரமாக்கினது. அப்போ முழுமையாக பாவத்துக்குள்ளாக்கப்பட்டோம். ஆனால் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை மீட்கும்படியாக அதிலிருந்து தேவன் சிருஷ்டித்த உண்டாக்கின அதே மனுஷன் எந்த வஸ்திரம், இரட்சிப்பின் வஸ்திரம் கொடுக்கப்பட்டதோ அதன்படியே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையின் இரத்தத்தின் மூலமாக இந்த மாமிசமான வஸ்திரத்தை அவர் இரத்தத்தினால் கழுகி மீண்டுமாக இரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்து கொண்டவனாக அவருடைய இரத்தத்தினால் நாம் என்ன ஆனோம் என்றால், முதலாவதாக தேவனுடைய பிள்ளைகளாகணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பரிசுத்தவான்களாகவும் நீதிமான்களாகவும் பரலோகத்தில் நாம் முத்திரை பெற்றோம். இப்போ பூமியில கிறிஸ்துவுடைய சாயலாகவும் இருக்கிறோம், அவருடைய நீதியிலும் பரிசுத்தத்திலும். இப்படி இருக்கும் போது
நாம் பரிசுத்தவான்களாகவும் நீதிமான்களாகவும் முத்திரை குத்தப்பட்ட பின்பாகவும் மாமிசத்தின் கிரிகைகள் நம்மிடத்தில் உண்டானால், உலக இச்சையான காரியங்கள் நம்மிடத்தில் உண்டானால், அது தேவனுடைய ஆலயமாக இந்த முழு சரீரத்தை அது கெடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இதனால யூதா 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல என்ன சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, யூதா 1ஆம் அதிகாரம் 23ஆவது வசனத்துல இங்கே சொல்லப்படுற வார்த்தை, மாமிசத்தினால் கரை பட்டிருக்கிற வத்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். நம்ம முழுமையாக இரத்தத்தினால் கழுகப்பட்டும் மீண்டுமாக நமக்கு அந்த இச்சையான காரியங்கள், இதை நீங்கள் மீண்டுமாக அதிலிருந்து விடுபடலைன்னா, அந்த வத்திரம், மாமிசத்தால் கரைப்பட்டிருக்கிற வத்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள். மீண்டுமாக அந்த இச்சையான காரியத்தில் இருந்தீங்கன்னா அது தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் என்னன்னா, தேவன் வாசம் பண்ண மாட்டார். சரி, அந்த இச்சையான காரியங்கள் என்னிடத்தில் வராமல் நான் இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்னா, இங்கே வார்த்தை யோவான் 14ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தை சொல்கிறாரு, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். வசனத்தை நாம் கைகொண்டு நடக்கும்போது மாத்திரம்தான் நாம் தேவனுடைய ஆலயமாக நாம் மாறுவோம். இல்லை என்றால் சகலத்தையும் சொந்த இரத்தத்தினால் நம்மளை மீட்டெடுத்த அந்த கிறிஸ்து நம்மை கழுவின அந்த சுத்தமான பரிசுத்தமான அந்த சரீரத்திலிருந்து நாம் உலக இச்சையான் காரியமாக நடந்தோம் என்றால் நாம் தேவனுடைய ஆலயமாக மாறுவது கடினம். அப்போ நான் மாறணும், நான் தேவனுடைய ஆலயமாக மாறணும், அந்த வார்த்தையின்படி இருக்கணும்னா நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த வேதாகமத்தில் வார்த்தையான கிறிஸ்து நமக்கு போதித்த வார்த்தையின்படி நாம் நடக்கும்போது அப்பொழுது என்னவாகும் என்றால், நீங்களே அந்த ஆலயம் என்ற வார்த்தைக்கு நாம பங்காளிகளாக ஆவோம். சரி, இந்த காரியத்தில் பரிசுத்தாய் வெளிப்படுத்தின சத்தியத்துக்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்க தேவனே, உம்முடைய நாமம் ஒன்றுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.